மக்களே, இந்த 3 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈபி பில் அதிகரிக்காது. அது என்னன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். 1250 லேண்ட் ஏரியாவில் 1100 பில்டப் பண்ண இந்த 3 வீடுமே சவுத் ஃபேஸிங் பார்த்த வீடு தான். இந்த 3 வீட்டில் 2 வீடு 70% ஒர்க் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரு வீடு 30% ஒர்க்கில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா தான். நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வெளியவே உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு சைடில் சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கேயே இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 70% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிடும். இந்த வீட்டில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஸ்டேர் கேஸ் வெளியே இருக்கனால ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுப்புறப்போ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்டெப்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அங்கேயுமே ஒரு ஃபேன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. எம்எஸில் சேஃப்டி கேட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ குட்டில் தான் இந்த மெயின் டோர் போட போகிறோம். நீங்கள் மெயின் டோர்லேருந்து ஹாலுக்கு போகிற கேப்பில் உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே மேலேயும் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தோம்னா அழகாக இருக்கும். சைடில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கான அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நல்ல ஸ்பேசியஸான தாராளமான ஹால். அந்த ஹாலில் உங்களுக்கு ரூஃபில் வந்து ஃபால் சீலிங் அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உட்டன் விண்டோ வித் எம்எஸ் கிரில்லோட கிளாஸ் ஒர்க்கோட 3 டோர் உள்ள பெரிய விண்டோ போட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட் டிவி யூனிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதுலேயுமே ஸ்பாட்லைட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸ்பாட்லைட் வச்சுருவோம். உங்களுக்கு அங்கேயுமே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. மேலே ஃபால் சீலிங்கில் ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்டும் ஸ்ட்ரிப் லைட்டும் போட போகிறோம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் என்ட்ரான உடனே. சென்டரில் சாண்டிலியர் லைட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாலில் இருந்தே பேக் சைடு போகிறதுக்கான டோரும் கொடுத்துருக்கோம். அதுலேயே எம்எஸ் சேஃப்டி கேட்டும் டீ குட் டோரும் வைக்க போகிறோம். ஸோ ஹால் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இதோட டோரும் போட போகிறோம். இங்கேயுமே உங்களுக்கு உள்ளே என்ட்ரானனும் நல்ல காம்பேக்டான சைஸில் இந்த பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் விண்டோ ப்ரொவிஷன் பாருங்கள். ஏர் வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோ வித் எம்எஸ் கிரில்லோடு கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் ப்ரொவிஷனும் அண்டு செல்ஃப் ப்ரொவிஷன் வித் கடப்பாக்கல்லில் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் தான் இப்போ பார்க்குறோம். இது ஒரு இந்தியன் ஸ்டைல் அட்டாச் டாய்லெட்டு. மேலே லூவரு, வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டு, ஷவருக்கான பாயிண்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வால் டைல்ஸ்லாம் பாருங்கள், 7 ஃபீட்டுக்கு அழுக்கு படியாத மாதிரி அழகாக கொடுத்துருக்கோம். பிரிண்டட் டிசைனில் கீழே ரஃப் டைல்ஸ் கொடுத்துருக்கோம் வழுக்காமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க. கிச்சன் சைஸை பொறுத்த வரைக்கும் 5 பேர் நின்று சமைக்கிற அளவுக்கு நல்ல தாராளமான இடம் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒர்க்கிங் டேபிள்லாம் கிரானைட்டில் கொடுத்துருக்கோம்.
சிங்க்குமே அதிலே கிரானைட்லேயே கொடுத்துருக்கோம் வித் பீடிங்கோட. வால் டைல்ஸ்லாம் 5 ஃபீட்டுக்கு பிரிண்டட் டிசைனில் கொடுத்துருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்கோம். கீழே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான அந்த ஹோலும் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ப்ரொவிஷன் நல்ல எல் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணலாம். செல்ஃப் ப்ரொவிஷனும் அதே மாதிரி கடப்பா கல்லில் தான் கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம அடுத்த மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு நல்ல ஸ்பேசியஸாக நீட்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக உட்டன் விண்டோ வித் எம்எஸ் கிரில்லோட கொடுத்துருக்கோம். 70%லேயே இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இன்னும் 30%ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அழகாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பெட்ரூம்லேயும் லாஃப்ட் ப்ரொவிஷன் அண்ட் செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2 ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும். அந்த அட்டாச் டாய்லெட் இந்தியன் டைப்பு. இது வெஸ்டர்ன் கிளாசெட்டில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சைஸு நல்ல காம்பேக்டான சைஸில் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இங்கேயுமே லூவரு, வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷனு, ஷவருக்கான ப்ரொவிஷனு அண்டு சோப் டிஷ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸு ஃபுல்லாகவே 7 ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கோம். கீழே ரஃப் டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்கோம் வழுக்காமல் இருக்கிறதுக்காக. வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸில் போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காங்கிரீட் அண்ட் சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கோம். நல்ல ஸ்பேசியஸான கேப் விட்டுருக்கோம். ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததும் நல்ல ஸ்பேசியஸான ஓப்பன் டெரஸ். இங்கே நீங்கள் ஈவெண்ட் வைக்கிறதுனா கூட இங்கேயே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுப்புறதுக்கான அந்த காலமோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பேராஃபிட் வால்லாம் நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்கோம். இங்கேயே உங்களுக்கு சின்டாக்ஸ் டேங்க் வச்சுருக்கோம் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபேஸிங் 3 வீட்டோட ஃபேஸிங்குமே சவுத் ஃபேஸிங் தான். இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் மாத்தூர்ன்ற ஏரியாவில் 100 அடி ரோட்டில் தான் இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் விடுங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இந்த வீடு வாங்கினா ஏன் இபி பில் உங்களுக்கு அதிகரிக்காதுன்னு சொல்கிறேன்னா, ஓப்பன் டெரஸை பார்த்தாலே தெரியும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு. அதில் சோலார் பேனல் வச்சு அதன் மூலமாக நீங்கள் கரண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல் சொந்த வீட்டில் வைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 78,000 மானியம் வருது. ஸோ யோசிக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் பண்ணி இந்த வீட்டை உங்கள் சொந்த வீட்டாக ஆக்கிக்கோங்க. இந்த வீடு மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வீடு இருக்குது. வீட்டுமனை சந்தை சேனலை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.